ஒரு 500 1000 ரூபா கொடுக்குறோம். கொடுத்தாலும் வாங்கிக்குருவோம். ஆனா விஜய்க்கு தான் போடுவோம். விஜய்க்கு தான் போடுவீங்க. ஏன் நம்ம காசை விட சொல்றீங்க? வாலிபர்களுக்கு வந்து எதிர்காலத்தை உருவாக்குறதுக்காக அவரு இந்த முயற்சி எடுக்கிறதுக்கு ரொம்ப நல்லதா இருக்கும், பிரயோஜனமா இருக்கும். உங்களுக்கு பிடிச்சிருக்கா? முதல்வரா வந்தா நல்லது பண்ணுவார் நம்புறீங்களா? கண்டிப்பா கண்டிப்பா நல்லது செய்வாரு. 2026ல விஜய் முதல்வர் வந்தா எப்படி இருக்குங்க? அந்த ஆக்ஷன் எல்லாமே சரி, அதை பத்தி ரொம்ப பிடிக்கும். சரி, எப்படி நீங்க எல்லாம் வந்து ஓட்டு போட வாய்ப்பு இருக்கா சிஸ்டர்? கண்டிப்பா இருக்கு. கண்டிப்பா இருக்கு. விஜய் இந்த மாதிரி வந்து வெற்றி பெற வாய்ப்பு இருக்குன்னு நினைக்கிறீங்களா? கண்டிப்பா இளைய தலைமுறைக்கு அவர் வர்றது ரொம்ப நல்லது. நல்லது. அப்படி சொல்றது ஏதாவது வாலிபர்களுக்கு வந்து எதிர்காலத்தை உருவாக்குறதுக்காக அவரு இந்த முயற்சி எடுக்கிறதுக்கு ரொம்ப நல்லதா இருக்கும், பிரயோஜனமா இருக்கும். வாலிபர்களுக்கு பிரயோஜனமா இருக்கும். ஆனா அவர் செய்யறது என்ன செய்யறாருன்னு பின்னாடி தான் தெரியும். இப்ப யாருக்குமே தெரியாது. நீங்க எந்த ஊருங்கம்மா? நாங்க அது சென்னை தான், வேப்பம்பட்டு. சரி, எப்படி பாக்குறீங்க? இப்போ இளைஞர் எல்லாமே விஜய் விஜய் விஜய்ன்னு சொல்றாங்க. நீங்க அதை பத்தி என்ன நினைக்கிறீங்க? இந்த மாதிரி இளைஞர்களுக்கு வாய்ப்பு கொடுக்குறேங்கிறாரு. மக்களுக்காக போராடுறதுக்கு இவ்வளவு பெரிய உச்சபட்ச நடிகர் வந்திருக்காரு. அது நல்லதுதான் நினைக்கிறீங்களா? அது நல்லதுதான். புதுசா ஒரு ஆட்சி வந்தா நல்லது தானே. ஆனா வந்து ரொம்ப பேர் வந்து கடைசி நேரத்துல காசு வாங்கிட்டு ஏதாவது கட்சிகளுக்கு ஓட்டு போட்டுருவாங்க. அது மாதிரி ஜனங்க வந்து உண்மையா இருக்கணும். காசு கொடுக்கறவங்களுக்கு தான் ஓட்டு போடணும் அப்படின்ற திருப்பத்தை அதை மாத்திக்கினாங்கனாக்கா விஜய்க்கு தான் எல்லாருமே ஓட்டு வரும். ஏன்னா ஆமா, அவர் தான் ஜெயிப்பாரு. அது மாதிரி இப்போ எல்லாம் அவருக்கு ஒரு சான்ஸ் கொடுத்து பார்க்கலாமே. எவ்வளோ பேருக்கு நம்ம கொடுத்துட்டோம் இல்லையா? அப்போ ஜெயலலிதா வந்தாங்க, அவங்களுக்கு கொடுத்துட்டோம். கலைஞர் கொடுத்துட்டோம், எம்ஜிஆர் கொடுத்துட்டோம், எல்லாரும் கொடுத்துட்டோம். இவருக்கு ஒரு சான்ஸ் கொடுத்து பார்ப்போம். ஆனா ஒரு வாலிபர்கள் என்ன பண்றாரு, என்ன செய்யறாருன்றது போக போக தான் தெரியும். 2026ல முதல்வராக வந்துட்டா தமிழ்நாடு எப்படி இருக்குன்னு நினைக்கிறீங்க? நல்லாவே இருக்கும். தேங்க்ஸ். பிடிக்குமா பிடிக்காதா? அரசியலுக்கு வந்திருக்காரு, அதை பத்தி என்ன நினைக்கிறீங்க? ஒரே ரொம்ப பிடிக்கும். அரசியல் வந்தா ஜெயிச்சிருவாரு. எப்படி அப்படிங்களா? ஆனா இதுக்கு முன்னாடி எந்த கட்சி இருந்தீங்கன்னா இப்ப சரி விஜய் கட்சிக்கு போடுறீங்க. ஏன் உங்களுக்கு வந்து எம்ஜிஆருக்கு அப்புறம் விஜய் பிடிச்சிருக்குது? பிடிக்கும். சரி, அவரை பிடிக்கும். இதோட தேர்தலுக்கு வேற அரசியலுக்கு வர்றாரு. எந்த ஊருமா நீங்க? தேனி. சரி, இப்போ அந்த ஊர்லாம் என்னம்மா சொல்றாங்க? இப்போ அந்த ஊர்லாம் நீங்க பாத்தீங்கன்னா சும்மா நம்மலாம் எல்லாமே இப்போ நான்லாம் பாத்தீங்கன்னா பெரிய குளம் தான். ஆமா, பெரிய குளம் தான். இப்போ நீங்க எல்லாம் பாத்தீங்கன்னா நம்மலாம் நம்ம ஆளுங்க நிக்கிறாங்க. இந்த நம்ம ஆளுங்களுக்கு தான் ஓட்டு போடணும்னா சரி, விஜய் பிடிக்கும், ஓட்டு போட போறோம். விஜய் போட ஓட்டு போட போறோம். அப்ப தேனியிலிருந்து உண்மையாவே உங்களை நம்பலாம். நாங்க போடுவோம், நீங்க எதுல வேணாலும் போடுங்க. சரி, ஜாதி கீதி அதெல்லாம் கிடையாது. நாங்க ஆசாரி. சரி, இருந்தாலும் வந்து நாங்க ஓட்டு வந்து விஜய்க்கு தான் போடுவோம். விஜய்க்கு தான் போடுவோம். எங்க ஓட்டு, எங்க வீட்ல 4 ஓட்டு விஜய்க்கு தான் குத்துவோம். விஜய் தான். ஒண்ணும் பண்ண முடியாது. அதெல்லாம் ஒண்ணும் செய்ய முடியாது. சரி, ஆமா, நீங்க பயப்பட மாட்டோம் நாங்கலாம். இப்போ வந்து மக்களுக்கு நல்லது பண்ணுவாருங்கிற நம்பிக்கை உங்களுக்கு இருக்குங்களா? நம்பிக்கை கிட்டே இருக்கு. நீங்க அந்த சைடு பாத்தீங்கன்னா ஐயா ஓபிஎஸ் இருக்கிறாரு, டிடிவி தினகருக்கு பயங்கரமான ஃபேன்ஸ் இருக்குது. டிஎம்கே ஒரு சைடு வந்து பயங்கரமா போட்டி போடுது. குறிப்பா தேனி, பெரியகுளம், மதுரை அந்த சைட்லாம். இதெல்லாம் தாண்டி ஏன் விஜய்க்கு ஓட்டு போடணும்னு நினைக்கிறேன். புதுசா அவரை இது பண்ணி நல்ல ஆட்சி நல்லா அப்படிதான் சரி, நம்பிக்கை. அந்த கடைசி நேரத்துல இந்த காசு கீசு வாங்கிட்டு மாத்தி போடுறதுக்கு எந்த வாய்ப்பும் அதெல்லாம் போட மாட்டோம். என்கிட்ட 100 கொடுங்க, நான் பேசுறேன். இல்ல, ஒருவேளை நான் வந்து ஏதோ கட்சிக்காரங்க ஒரு 500 1000 ரூபா கொடுக்குறோம். கொடுத்தாலும் வாங்கிக்குருவோம். ஆனா விஜய்க்கு தான் போடுவோம். விஜய்க்கு தான் போடுங்க. ஒருவேளை நம்ம காசை விட சொல்றீங்க. சரி, ஒருவேளை சத்தியம் பண்ண சொல்றேன் நான். இந்த மாதிரி சத்தியம் பண்ணுங்க. சத்தியமா விஜய்க்கு தான் போடுவோம். அப்படி இல்ல, அந்த சத்தியம் இல்ல. அதான் நான் காசு கொடுத்துட்டு நீங்க அதிமுகவுக்கு போடுங்க, இல்ல திமுகவுக்கு போடுங்க. அப்படி அவங்களுக்கு சத்தியம் பண்ணிட்டு விஜய்க்கு போடுவோம். விஜய்க்கு போடுவோம். அதுல என்ன இருக்கு? அவங்க சும்மா தானே கொடுக்குறாங்க. நம்மளுக்கு என்ன செஞ்சாங்க? ஒன்றும் செய்யல. அவரும் செய்யறாரோ செய்யறாரோ, நான் எங்களுக்கு விஜய் பிடிக்கும், போடுவோம். அவ்வளவுதான், ஒன்றும் பண்ண முடியாது. தேனி தேனி ரைட்டு தான். என்ன காரணத்துக்கு பிடிக்குமா? நீங்க எந்த ஊருக்குமா? நாங்க சேலம். சரி, அவர் வந்து இந்த மாதிரி எலெக்ஷன்லாம் நிற்கிறாரு, ஓட்டுக்கு வந்துட்டாரு, எப்படி பார்க்குறீங்கம்மா? உங்களுக்கு பிடிச்சிருக்கா? முதல்வராக வந்தால் நல்லது பண்ணுவார் நம்புறீங்களா? கண்டிப்பா கண்டிப்பா நல்லது செய்வாரு. நல்லது செய்வார். என்ன ஏன் அப்படி கண்டிப்பா நல்லது செய்வார்னு சொல்றீங்க? இல்ல, எனக்கு தெரிஞ்சதுக்கு சொல்றேன். சரி, நல்லது செய்வார். இப்போ வந்து அடுத்து இவர் ஸ்டாலின் இருக்காரு, எடப்பாடி இருக்காரு, விஜய் இருக்காரு. ஏன் விஜய் சொல்றீங்க? அப்படி ஏதாவது காரணம்? பிடிச்சிருக்குது. விஜய் வந்தா நல்லா இருக்கும். நன்றிங்கம்மா. கண்டிப்பா நல்லா இருக்கும். சரிங்க, அதை பத்தி பிடிக்கும். சரி, எப்படி நீங்க எல்லாம் வந்து ஓட்டு போட வாய்ப்பு இருக்கா சிஸ்டர்? கண்டிப்பா இருக்கு. கண்டிப்பா இருக்கு. நீங்க எந்த ஊர்ல இருந்து வரீங்க சிஸ்டர்? நாங்க ஈகாட்டு தாங்க இருந்து வரீங்க. நீங்க எப்படி பாக்குறீங்க? பெண்கள் வந்து ரொம்ப பாதுகாப்பா இருக்கணும் அப்படின்னு சொல்றாரு விஜய். குறிப்பா பெண்ணா எப்படி பாக்குறீங்க? இப்போ வந்து பெரிய வரவேற்கத்தக்கது. சப்போர்ட் பண்ணுவீங்க. நம்ம குடும்பத்துல எத்தனை ஓட்டு இருக்கு சிஸ்டர்? எத்தனை ஓட்டு டிவிகேக்கு விட வாய்ப்பு இருக்குது? 4 ஓட்டு. 4 ஓட்டு இருக்கு. மொத்தம் எத்தனை ஓட்டு சிஸ்டர்? 6 இருக்கு. 6 இருக்குது. அந்த 2 ஓட்டு யாருக்கு சிஸ்டர்?
அது எனக்கு தெரியாது. சரில. ஓட்டு போறது அவங்கவங்க உரிமை. சரி, ஆனா 4 வந்து டிவி கேக் தான். கண்டிப்பா. ஆனா இந்த மத்த 2 டிவி கேக் இல்ல. அது நமக்கு கன்ஃபார்மா தெரியாது. கன்ஃபார்மா தெரியல. சரி, இல்ல ஒருவேளை வந்து சொல்லி டிவி கேக் அவங்கள இந்த மாதிரி நல்லது பண்ணுவார் விஜய்னு சொல்லி மாத்தி போட வாய்ப்பு இருக்குதா? இருக்கு. முயற்சி பண்ணலாம். 50-50. சில பேர் பழகுறதுல அதுலயே ஊறி போயிருப்பாங்க. சரி, நம்ம ஒண்ணும் பண்ண முடியாது. சரி, அவங்களா பார்த்து திருந்தி வந்தா உண்டு. சரி. ஆனா மக்கள்லாம் சொல்லுவாங்க ஓட்டு போட மாட்டாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு பேச்சு இருக்குது. இப்போ பேட்டியில கேட்கும் போதெல்லாம் சொல்லுவாங்க. ஆனா அந்த நேரங்கள்ல வந்து திராவிட கட்சி, அதிமுக, திமுக ஏதோ ஒரு கட்சி போட்டுருவாங்க அப்படின்னு சொல்றாங்க. எப்படி பாக்குறீங்க? ஏன்னா ரொம்ப காலமாவே டிஎம்கே ஏடிஎம்கே இதுதான் மைண்ட்ல செட் ஆகி போச்சு. அது மாறி வேற ஒரு புதுசா வர்றது கொஞ்சம் காலம் ஆகும். அது வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணணும். இப்போ 2026 2031 விஜய் முதல்வர். அது நம்ம கையில இல்ல. இல்ல நீங்க என்ன நினைக்கிறீங்க? அதுக்கு டைம் எடுக்குங்களா இல்ல 2026 நமக்கு போதும்னு நினைக்கிறீங்களா? இன்னும் கொஞ்சம் டைம் எடுக்கும். கண்டிப்பா. அதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு ஒரே ஒரு. ஆமா, கண்டிப்பா அவர் திருப்ப வேணும். அவர் வந்து வெற்றி பெற வாய்ப்பு இருக்குதாம்மா? வாய்ப்பு இருக்கு. அப்படி சொல்ல என்னம்மா காரணம்? ஏதாவது அவர் மேல என்ன ஒரு நம்பிக்கை வருது? மக்கள் இளைஞர்கள் மத்தியில ஆதரவு இருக்கிறதுனாலயா? அப்படின்னு நம்ம எப்பவுமே இதுக்கு முன்னாடி உள்ளவங்கள்ட்ட தான் அந்த போட்டுட்டே இருக்கோம். சும்மா இந்த கை ஒரே சூரியன் அப்படி வந்துட்டே இருக்கு. ஒரு திருப்பம் வரட்டு, ஒரு ஆளுக்கு மாற்றி கொடுத்து பார்க்கலாம். சரி, நீங்க எந்த ஊருங்க? எங்க கன்னியாகுமரி. கன்னியாகுமரி. அந்த சைடு வந்து காங்கிரஸ் கட்சி ரொம்ப பலமா இருக்கும் இல்லைங்களாமா? இல்லையா? நீங்க எப்படி பாக்குறீங்க? காங்கிரஸ் அந்த இடத்துல வீழ்த்திருமா விஜயோட கட்சி? இளைஞர் மத்தியில பெரிய ஆதரவு இருக்குது. இருக்கு, ஒவ்வொரு கட்சிக்கும் இருக்கத்தான் செய்யுது. அந்த கொஞ்சம் பணங்களை கொடுக்குறது வீசுனா இன்னைக்கு நாய்க்கு ரொட்டி போடுறது மாதிரி தானே. சரி, நன்றி. வெற்றி பெற வாய்ப்பு இருக்குன்னு நினைக்கிறீங்களாக்கா? இளைய சமுதாயத்துக்கு அவர் நல்லது பண்ணுவாருன்னு தோணுது. சரி, கண்டிப்பா செய்யணும், நல்லா பண்ணோம்னா நம்மளோட சொசைட்டி டெவலப் ஆயிடும். அப்படி சொல்றதுக்கு ஏதாவது காரணம் இருக்குங்களாக்கா? இப்போ அவர் ரொம்ப பேச மாட்டேன்றாரு, ஆக்ஷன்ல இருக்கிறதால நம்புறோம். சரி, 2026 விஜய் முதல்வர் வந்தா எப்படி இருக்குங்க? அதான் ஆக்ஷன் எல்லாமே. சரி, இன்னும் எதுவுமே வந்து பேச மாட்டாங்க. சரி, நம்ம என்னெல்லாம் கேட்குறோமோ அதை கேட்காம செய்வாங்க. அப்படி ஒரு நம்பிக்கை வர என்னக்கா காரணம்? நீங்க வந்து விஜயோட அரசியலை எதிர்பார்க்குறீங்களா? அரசியல் வரதுக்கு ஒரு தைரியம் வேணும். சரிக்கா, அந்த தைரியம் அவர்கிட்ட இருக்கும்ன்ற நம்பிக்கை இருக்கு. எந்த ஊருக்கா நீங்க? சென்னையில தான் இருக்கீங்க. நன்றி. என்ன நீங்க எப்படி நான் பாக்குறீங்க? இப்போ இது வந்து 2026 தேர்தலில் ஏதாவது பிரதிபலிக்குமா? திமுகவுக்கு வீழ்ச்சியா இருக்குமா? கண்டிப்பா 2026 அதிமுக வெற்றி பெறும். 230 சீட்டை அடிக்கும். அதிமுக வெற்றி பெறும். ஏன்னா மக்கள் வந்து அவ்வளோ வந்து இப்போ ஏடிஎம்கே மேலே அதிமுக மேலே அவ்வளோ தன்னம்பிக்கையோடு இருக்கிறாங்க. ஏன்டா இந்த திமுக ஓட்டு போட்டு வர வச்சு இவ்வளோ கஷ்டப்பட. இன்றைக்கி விலைவாசி உயர்வு, வீட்டு வசதி உயர்வு, மின்சாரம் உயர்வு எல்லாம் விண்ணத்தோர அளவுக்கு இது. இன்றைக்கி விலைவாசி உயர்வு இப்படி இருக்கும் போது மக்கள் எங்கே போவாங்க? அதிமுக கவர்மெண்ட்டில் இதே 4 ஆண்டு சாதனை. கொரோனா காலத்துலேயும் நல்ல ஒரு 4 வருஷம் எடப்பாடி நல்லா பண்ணார். அவர் எந்த மக்களுக்கு எந்த கஷ்டமும் கொடுக்காதவளுக்கு நல்லா சுமூகமாக. இப்போ அதே மக்கள் தான் தமிழ்நாடு மக்கள் இன்றைக்கி வந்து 2026 தேர்தலில் 230 சீட்டு வந்து ஏடிஎம்கே கண்டிப்பாக வின் பண்ணும். பொது சிலை கண்டிப்பாக பொது சிலை நம்ம எடப்பாடியார் முதலமைச்சர் ஆவார். இதே கேஸு இன்றைக்கி இந்த பையன் செத்த கேஸ் அவர் கையில் எடுப்பார். அதே இன்றைக்கி எவ்வளோ அமைச்சர்கள் ஊழல் பண்ணியிருந்தாரோ அதையும் கையில் எடுப்பார். எடுத்து நாட்டு மக்களுக்கு நல்லது செய்வார்.